ஷானவாஸ், இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ரெண்டு பேருமே இதுக்குள்ள இந்த இடங்கள்ல அவங்கவுங்க எல்லையை தாண்டி போயிருக்காங்கன்னு திரு குறளார் ஒரு விஷயம் முன்வைக்கிறாரு. அப்புறம் ஆளுநர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்த விதமாகவே ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் டாக்டர் தமிழிசை முன் வச்சாங்க. உங்க பாயிண்ட்? இல்ல, ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டுல இந்த சமன்படுத்தும் வேலை நடக்குது பாருங்க. இந்த பக்கம் தவறு பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் தவறு பண்ணிட்டாங்க. இது ஒரு மோசமான செயல். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கும் RN ரவிக்குமான முரண்பாட்டில் RN ரவி செய்தது சரி, தமிழ்நாடு அரசு தான் தவறிழைத்து விட்டதுன்னு எந்த நீதிமன்றமாவது ஒரு கருத்தாவது சொல்லியிருக்கா தமிழ்நாடு அரசை நோக்கி? இந்த பிரச்சனை பல முறை நீதிமன்றங்களுக்கு போயிருச்சுல. எங்காவது ஆளுநர் செய்தது சரி, அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு, மரபுக்கு உட்பட்டு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது, தமிழ்நாடு அரசுதான் அவை நடவடிக்கைகளை மீறி இருக்கிறது, தமிழ்நாடு அரசுதான் மரபை மீறி இருக்கிறது. யார், எந்த நீதிமன்றத்துல எந்த நீதிபதி கருத்தாகவோ தீர்ப்பாகவோ சொல்லியிருக்காங்க? கிடையாது. ஆனால் ரவி கண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநர் ரவியினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு முறையும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் என்று நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சட்டத்தின் வழி நின்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. அப்போ இதுல ஏன் சமன்படுத்துறீங்க? எங்க தமிழ்நாடு அரசு தவறிழைத்தது? ஆளுநர் ரவி தவறாக ஒவ்வொன்றையும் செய்துவிட்டு ஒரு மணி நேரம் கூட அவருடைய நிலைப்பாட்டில் அவரால் நீடிக்க முடியாமல் பின்வாங்கி இருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்களை நீக்கம் செய்தார். எந்த அதிகாரத்தில் செய்தார்? யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த சட்டம் கொடுத்தது அந்த அதிகாரம்? அப்போ அவர் செய்த நிலைப்பாட்டில் அவருக்கு உறுதி இருந்தா அவர் தொடர்ந்து இருக்கணும். ஒரு மணி நேரம் கூட தொடர முடியல அவரால். அவர் தமிழ்நாடு அரசுடைய லட்சணையை தூக்கினார். 10 நாள் கூட அவரால் தாங்க முடியல. அடுத்த பொங்கல் விழாக்கு தூக்கினாரு, குடியரசு தின விழா கொண்டு வச்சுட்டார். திரும்ப அவரே வச்சுட்டார். எதுலயாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு போன முறை என்ன பண்ணாரு? அவையில தன் விருப்பப்படி வார்த்தைகளை விட்டார். அது அவருக்கு அதிகாரம் இல்ல, அவை குறிப்பில ஏறாதுன்னு போன முறையே வெளிப்படுத்தி காட்டினதுனால இந்த முறை என்ன பண்ணிட்டாரு? தப்பிச்சுக்கிட்டாரு. அதை வாசிக்காம, ஏன்னா வாசிக்க முடியாத, போன முறை வாயில வந்ததெல்லாம் பேசின மாதிரி இந்த முறை வாயில வந்ததெல்லாம் பேச வேண்டியதானே? ஏன் அந்த உரைக்குள்ள போய் உரைக்குள்ள தன் கருத்தை சொல்ல முடியல? அப்ப அவருக்கு அதிகாரம் இல்ல, அது அவருக்கே உணர்த்தப்பட்டு விட்டது. அதனால உரைக்குள்ளே போகல. இல்ல, உரையிலே பாகுபாடுகள் இருக்குன்னு அறிக்கை சொல்றாங்க. அதாவது பாகுபாடான அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதா இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே அவர் குறிப்பிட்டாரு. உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டாருன்னு அவங்க அறிக்கையில சொல்றாங்க. அதுதாங்க போன முறையே அதை சொல்லித்தானே அவர் தன் கருத்தை சொன்னார். போன முறை அவருடைய கருத்து இதுதானே, இந்த உரையில எனக்கு உடன்பாடு இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லாததெல்லாம் இதுல இருக்கு, எனவே அதை தவிர்த்து விட்டு எனக்கு தேவையான வார்த்தைகளை போடுவேன்னு போட்டார். உனக்கு போட்டதுக்கு அதிகாரம் இல்ல, இங்க பாருங்க சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி அரசு உணர்த்திருச்சு. அதனாலதான் இந்த அவரால் உரைக்குள்ளேயே போக முடியல. அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப உரைக்குள் போய் சொந்த கருத்தை சொல்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது உணர்த்தப்பட்டு விட்டதனால்தான் உரைக்குள்ளேயே இந்த முறை அவர் போகவில்லை. அப்ப அரசுக்குத்தான் அதிகாரம் என்பது இன்றைக்கு ஆளுநருடைய செயல்பாட்டின் மூலமே மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடைவெளியில பாருங்க. அப்ப எதையாவது அவரால் ஒரு மணி நேரம் தொடர முடியுதா? ஒரு நாள் தொடர முடியுதா? 10 நாள் தொடர முடியுதா? ஒரு ஆண்டு தொடர முடியுதா? முடியல. மீண்டும் மீண்டும் அவர்தான் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அரசு ஏறி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அரசு சட்டத்தின் வழி நிக்குது, அரசு மரபின் வழி நிக்குது. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆளுநர் தமிழிசை அவர்கள் இங்க அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கே இனி நீதிமன்றத்துக்கு அவங்களை கொண்டு நிறுத்த வேண்டி இருக்குது. அதுக்கு தனியா போறோம் நாங்க. அப்போ நீங்க என்ன சொன்னாங்க? அவங்க நட்பு ரீதியில், மரியாதை ரீதியில் அந்த திருத்தங்களை ஏத்துக்கணுமா? இணக்கமான முறையில் இருக்கலாம். அப்ப கூட அவங்களால சட்ட ரீதியில் சொல்ல முடியல. பாருங்க, நட்பு ரீதியில் மரியாதை ரீதியில் செய்யறதுக்கு எங்க சார் சட்டத்துல சொல்லி இருக்கு? ஒரு ஆளுநர் உரை நம்ம எழுதி அனுப்புவோம், அவர் நட்பு ரீதியில சொல்லுவாரா, மரியாதை ரீதியில சொல்லுவாரா? நம்ம ஏத்துக்கணுமா? இது சட்டமா? அவர்களால் கூட, அந்த கருத்தை சொல்கிற அவர்களால் கூட சட்ட ரீதியில் இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா சட்டத்துல அப்படி இல்ல. இல்லாதத கொண்டு வந்து ஏன் சார் எங்களை போட்டு பாடப்படுத்துறீங்க? பேசலாம் நம்ம. ஆர்கே சார், உங்கள்கிட்ட ஃபைனலா வரேன். ஸ்ரீராம், இது ஒரு எல்லா நிலைகளிலும் ஆளுநருக்கான உரிமை என்னங்கிறது நீதிமன்றங்கள் பலமுறை வரையறுத்துச்சுங்க. மீண்டும் மீண்டும் ஏன் இந்த முதல் போக்குன்னு ஷானவாஸ் கேட்க? இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னன்ஸுக்கான பவர்ஸ் 60 ஆண்டு காலமாக இருக்குது. அந்த பவர் தான் கவர்னர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அது இந்த அரசாங்கம்
கவர்னர் இஸ் அட் த மர்சி ஆஃப் தி கவர்மெண்ட்னு பாவம் 3 வருஷமாக கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது இந்த கவர்னரை நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணுன்றது அது நடக்காமல் போகுது. சாதனைகள் இருந்தால் இல்லை வருங்கால திட்டங்கள் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதிரியான உரைகளில் எழுதலாம். வெறும் சோதனைகள் தானே, வெறும் சோதனைகள் தான் இந்த 3 வருஷம் தமிழ்நாடு மக்களுக்கு என்னென்ன இருக்குன்னு இந்த உரையில கொஞ்சம் பேசலாம். திட்டங்களும் எதுவும் சரியா இல்லை. ஸ்பெயின் நாட்டுக்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய கம்பெனியோட 3000 கோடி நம்ம எடுத்துன்னு வந்த மாதிரி சொல்றோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படியாவது இதை திசை திருப்புவதற்கு யார் கிடைச்சா? திரு மேதகு ஆளுநர் அவர்கள் கிடைச்சாங்க. அவரை வைத்து ஏதாவது ஒரு அரசியல் செய்யணும்னு செய்யறாங்க. அவ்வளவுதானே தவிர, ஏன்னா அவர் ரொம்ப கிளியரா அவர் சொல்லிட்டாருங்க. ஒண்ணுமே நடந்திருக்காது. அவர் அதுதான் சொல்றாங்க, எங்க இருந்து வருது? நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நடக்காதுங்க. அது அவருக்கு கவர்னருக்கான பவரை நீங்க எப்படி மறுத்தாலும் கவர்னர் அதை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். உங்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கார். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு. அவ்வளவு தூரம் அது உரிய மரியாதை கொடுக்கணும்லாம் சொல்லும்போது அவர் இருந்து இதை முடிச்சு இவ்வளவு நேரம் இருந்தவர் தேசிய கீதத்தையும் கேட்டுட்டு, ஏன்னா அவர் ஸ்பீக்கர் டிஎம்கே பொலிட்டிஷியன் மாதிரி பேசுவாருன்னு நிச்சயமா கவர்னர் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கர் மாதிரி ஹானரபிள் ஸ்பீக்கர் பேசினதுனால அந்த தேசிய கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே போனாரு. ஆரம்பிச்சு அங்கிருந்து நடந்து போயிருந்ததால் அவமதித்ததாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம், நானும் எடுத்துப்பேன். ஆனா ஒரு எண்ணிக்கை சபாநாயகர், நியூட்ரல் சபாநாயகர் ஒரு கட்சியை சார்ந்து பேசுகிறாரோ, கட்சி மேடை பேச்சாளர் பேசுகிறாரோ, அதை அந்த கவர்னரை அவர் அதிலிருந்து அவர் விலகி போறார். அதுதான் ரொம்ப டீசென்ட்டா இருக்குது. அது தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு தலைகுனிவு. இது அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்ல, அப்ப தொடக்கத்துல நீங்க ஆளுநர் இதை நான் நிராகரிச்சிட்டேன் திரு குரலார் கோபிநாதன் சொல்றாரு. அவர் வராமலே கூட இருக்கலாம். வருகிறேன் என்று வந்துட்டு இந்த உரையை நான் படிக்க மாட்டேன்றது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? ஏன்னா தயாரிக்கப்படக்கூடிய உரை அரசினுடைய உரை. அரசினுடைய உரை என்னவாக இருக்கணும் அரசாங்கம் தான் முடிவு செய்ய முடியும். அப்படிங்கிற இடத்துல இருந்து அதுல இவர் முரண்பட முடியுமா? இதெல்லாம் அரசியல் ரீதியான கருத்துக்கள்ங்கிற ஒரு முடிவையே ஆளுநர் எடுக்க முடியாதுங்கிறது தான் திரு பரந்தாமன் சொல்றது. இது அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அமைச்சரவையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறார். திரு குரலர் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. 3 வருஷம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது கவர்னர் வாசிப்பதெல்லாம் பொய் மூட்டைன்னு சொன்னாரு. அப்போ அவர்களுக்கு கோபம் வரவில்லை. அன்னைக்கு கவர்னர் பேசுவதை அவர்கள் இன்னைக்கு டிஃபெண்ட் பண்றாரு. அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே அதனால அவர்கள் இன்னொரு கட்சி ஆளும் போது பொய் என்று சொல்லும் நீங்கள், இது உண்மையாகவே கவர்னர் இந்த திருத்தங்களை நீங்கள் செய்ய, நீங்க பல உண்மைக்கு மாறான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்ற போது நீங்க இன்னைக்கு எங்களது இதுதான், நாங்கள் சொல்வது உண்மை என்ற நிலைமைக்கு நீங்க எப்படி வருவீங்க? அதை ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக இன்னைக்கு அதை வரவேற்கிறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனா இன்னைக்கு கவர்னருடைய சின்ன வேறுபாடு இருக்கு. உரையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பத்தி அவங்க பேசல, அது அரசியல் ரீதியா அவங்க பேசுவாங்க. இந்த உரையை ஆளுநர் அப்படியே படிக்கணுங்கிற கருத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆமா, உண்மையாக இருந்திருந்தால் கவர்னர் படிக்கணும். ஆனா அந்த படிப்பது உண்மைக்காக இருக்க வேண்டும், நிச்சயமான நல்ல விஷயம். அந்த உண்மை இல்லங்கிற வேலிடேட் பண்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லங்கிறாங்க. அது உங்களுடைய பார்வை. அவர் படிக்க கூடாது, படித்துதான் ஆகணும். ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் மாஸ்டர் இல்ல, நீங்க போஸ்ட்மேன் இல்ல, நீங்க போஸ்ட்மேன் அந்த சாப்பாவை நீங்க ஊரெல்லாம் சுத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால அந்த சாப்பாவை போட முடியாது கவர்னர். அவ்வளவுதான் என் பாயிண்ட். ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாவே சார் நான் உங்கள்ட்ட வர ஒரே அவருடைய இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் தெரியாம கேட்டு